வெல்கம் டு ஆர்ஜி ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வின்டர் ஹாலிடேஸ்க்கு நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்த vlog தான் பார்க்க போகிறோம். இந்த இயர் எண்ட்லேயே இந்த மெமரி தான் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ட்ராவலாக இருந்தது. மேகனை கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே ட்ராவல் போகவே இல்லை அவ்வளோவா. ஸோ அதுக்கப்புறமா இப்போ இவனுக்கு 10 மாதம் ஆகுது. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ராவல். ஸோ எனக்கும் நிறந்தனாக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. சின்ன வயசில் ஸ்கூல் லீவுக்கு நாங்கள் எங்கள் ஆச்சி வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கெலாம் போவோம். அது மாதிரி நிறந்தனா இப்போது பெரியம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்படுறா. லீவ் விட்டாலே குழந்தைய வச்சுட்டு லாங் ட்ராவல் எப்படி ஈஸியாக போயிட்டு வரலாம், அங்கே புது இடத்துல எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரியான டிப்ஸும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வளவலன்னு பேசாமல் நிறைய வீடியோவில் போயிடலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி நாளே அக்கா வீட்டுக்கு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம். அக்கா பியோர் பனங்கருப்பட்டி இங்கே கிடைக்காது, ஊரில் அங்கே அவளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா. ஸோ அதை நாங்கள் வாங்கி வச்சிட்டோம். இந்த மாதிரி ஓலையில் நல்லா பேக்கிங்கில் கொடுத்துருந்தாங்க. கருப்பட்டி கரைச்சி யூஸ் பண்ணுறப்போ தூசி மண்ணெல்லாம் இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருந்துச்சு. திருநெல்வேலியில் இருந்துட்டு அல்வா இல்லாமல் எப்படி இருட்டு கடையில் டேரெக்டாக போய் எனக்கு வாங்க முடியல. ஸோ விசாகமில் 1 kg அல்வா வாங்கிக்கிட்டேன். அக்காவுக்கும் எனக்கும் கருப்பட்டி ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும், அதுவும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் சித்தி வீட்லேயே கைமுறுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதையும் டப்பாவில் தங்கச்சி ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருந்தா. பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போனால் தான் நொறுங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் அடுக்கி வச்சுருந்தா. கவரில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் ட்ராவலில் கண்டிப்பாக நொறுங்கிடும். இது அத்தானுக்கு அக்கா பையனுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் கைமுறுக்கு. மேகனுக்கு சத்தமாகவும் தீர்ந்து போச்சு. ஸோ அதையும் ஃப்ரெஷ்ஷாக திரித்து எடுத்துகிட்டு போயிடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேறு இடத்துக்கு நம்ம போகிறப்போ சேஃப்டிக்கு அங்கே ஃபுட் எதுவும் செட் ஆகாட்டி இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக அவங்களுக்கு தர இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஏதாவது கண்டிப்பாக கொண்டு போகிறது நல்லது. நான் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த சத்து மாவு ரெசிபி லிங்க் மேலே கார்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது கொண்டு போனது ரொம்ப நல்லதாக போச்சு. அவன் இட்லி தோசையை விட இதை தான் அங்கே சாப்பிட்டான். கருப்பட்டி ஜாங்கிரி சிரப் எதுவும் லீக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டபுள் கவர் பண்ணிட்டேன். இப்போது வாங்கி வச்சதெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு முறுக்க இந்த மாதிரி ஒரு சீனி சாக்கில் வச்சுக்கிட்டேன். அடுத்து ஸ்நாக்ஸ் கருப்பட்டி எல்லாம் ஒரு பையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ட்ரெயின் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல அறக்க பறக்க தான் ஏறினோம். ஸோ அப்போது வீடியோ எடுக்க முடியல என்னால். கொஞ்சம் லேட் ஆனதால் ட்ரெயினில் தான் நாங்கள் நைட்டுக்கு டிஃபன் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டோம். டிஃபன் எதுவும் பண்ணி எடுத்துகிட்டுலாம் வரல வீட்டில். அதோட மதியம் சாப்பிட்டுட்டு டிஃபன் பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகிடும். எங்களுக்கு ஈவினிங் 6 o'clockலாம் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ மேகனுக்கு மட்டும் வீட்லேயே நான் கூழ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ அம்மா அவனுக்கு தந்துட்டுருக்காங்க. குழந்தைய வின்டர் டைமில் ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறப்போ இந்த மாதிரி நல்லா காது தலையெல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சளி பிடிக்காமல் இருக்கும். சாப்பிட்டுட்டு மேகன் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டான். சைட் லோயர் பெர்த். ஸோ ஜன்னல் நல்லா கீழே வர இழுத்து விட்டுட்டு அவனை போற்றி படுக்க வச்சிட்டேன். ஸோ டே டைம் ட்ராவலை விட எனக்கு இது நைட் டைமில் அவனை இப்படி கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. நிரஞ்சனா அப்பர் பெர்த்தில் நல்லா தூங்கிட்டா. ஊருக்கு போகிற வர அக்கா வீட்டில் அவன் செட் ஆகிடுவானோ சேட்டை பண்ணுவானோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ரொம்ப ஜாலியாக அக்கா பசங்களோட மிங்கிள் ஆகிட்டா ஃபஸ்ட்டு டேவே. அப்பப்போ என்னையும் அம்மாவையும் தேடுவானே தவிர மற்றபடி அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தான். அக்கா பசங்க 2 பேருமே அவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மதியத்துக்கு நிரஞ்சனாக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அக்கா சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தா. நாங்கள் வெஜ்னாலும் அக்கா பசங்களுக்காக மட்டும் அப்பப்போ நான்வெஜ் செஞ்சு கொடுப்பா. அக்கா பசங்களுக்குமே நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். நிரஞ்சனாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அக்கா பண்ணது. அக்கா தான் ஊர்லேயே மளிகை கடை வச்சுருக்காங்க. ஹோல்சேல் கடை தான் இது. இங்கே லூஸில் சேல் ஆகிறத விட ஹோல்சேல் ரேட்டுக்கு பல்காக தான் அதிகமாக பிஸ்னஸ் ஆகும். இந்த மாதிரி பாக்ஸாகவே டீலர்கிட்ட வாங்கி சின்ன சின்ன கடைங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு சேல் பண்ணிவிடுவாங்க. சில்லறை வியாபாரத்துக்கும் ஷாம்பு, ஊறுகாய், காஃபி பவுடர், டயபர்லாம் இருக்குது. சாக்லேட், பிஸ்கெட், நிறைய மாவு ஐட்டம்ஸும் இங்கே இருந்தது. மேகன் கீழே இறக்கி விட்டால் என்ன ஐட்டங்களும் அந்த மாதிரி போய் ஜாலியாக விளாட்லாமேன்ட்டு கீழே எப்படா இறக்கி விடுவீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவன் சுற்றி பார்த்துட்டு இருந்தான். நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி கடைக்கு போகிறப்போ வெளியே இருந்து 2-3 திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடும். மற்றபடி சூப்பர் மார்க்கெட்னால் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மளிகை கடைக்குள்ளே போயிட்டு நின்று சுற்றி பார்த்தது எனக்கு ஏதோ ஹோல்சேல் கடை டூர் மாதிரி இருந்தது. எனக்கு ஸ்நாக்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. லூஸில் டெய்லி சமையலுக்கு அப்பப்போ வாங்கிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்லேயும் சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம்லாம் ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிட்டு லூஸில் சேல் பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்டது இருந்தது. கடையில் 2 பேர் வேலைக்கு இருந்தாங்க. அக்கா வெளிக்கடைங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்குற அந்த பல்க் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் பில் பண்ணுறதுக்கு கடைக்கு வருவா. நிரந்தனா ஸ்கூலில் இந்த ஹாலிடேயில் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஏதாவது ஒரு ஷாப்பில் போயிட்டு காசு கொடுத்து திங்ஸ் வாங்கிட்டு சேஞ்சை கரெக்டாக கவுண்ட் பண்ணி
பண்ணி வாங்கிட்டு வர மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோவும் எடுத்தோம். அவன் அண்ணன் தான் கேஷ் கவுண்டரில் இருந்தால், வேறு எதுவும் கடைக்கு போகாமல் அண்ணன் கடையிலேயே ஆக்டிவிட்டி வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஆனால் காசு அவள் கரெக்டாக தான் கவுண்ட் பண்ணி வாங்கினா. கடையை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அக்கா பாஸ்தா செஞ்சு வச்சிட்டா பிள்ளைங்களுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை. கெச்சப் அப்புறம் பீஸா சாஸ் சில்லி சாஸ்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் வச்சு பண்ணியிருந்தா. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டே விருத்தாச்சலத்தில் விருதகீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். பட் உள்ளே எதுவும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலை. கோயில் வெளியே செல்ஃபி எடுத்துகிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட போனோம். மினி இட்லி, அப்புறமா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், நான்னு நிறைய சாப்பிட்டோம். பட் மேகம் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்ததுனால வீடியோ எதுவும் எடுக்க முடியல. நான் சாப்பிட்ற இலையை இழுத்து கிழிச்சு அவன் ரொம்ப ரகலை பண்ணி எல்லா ஃபுட்டையும் கீழே தள்ளி விட்டுட்டே இருந்தான். அவனுக்கு கூழ் வீட்டிலேருந்தே நான் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தேன். ஸோ அதை அவனுக்கு ஃபிட் பண்ணிட்டேன். நாங்கள் இது யாருமே தனித்தனியானலாம் ஆர்டர் பண்ணல. எல்லாமே ஆர்டர் பண்ணதை எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் கடைக்கு வெளியே வந்து செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அக்கா பையன் 10th படிக்கிறதால அவனுக்கு ஸ்கூல் வந்து இந்த லீவில் வச்சுருந்தாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி. ஸோ அவன் மார்னிங் கிளம்பிட்டான். மேகன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவன் ஸ்கூல் போயிட்டான். அக்கா மேகனை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க ரொம்ப ஆசைப்பட்டா. தோசை சுடுறப்போ ஏதாவது ஒரு வேலை செய்கிறப்போ அவனை தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருந்தா. அவங்க கூட விளையாடுறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு 2 days சரியாக போகாட்டியும் அப்புறம் அவன் நல்லா அக்கா கிட்ட ஒட்டிக்கிட்டான். அக்காவுக்கும் அவனை விடுறதுக்கு மனசே இல்லை. கிளம்புற அன்னைக்கு ரொம்ப ஜாலியாக அவள் கூட விளாண்டுட்டு இருந்தான். நியூ இயருக்கு வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நியூ இயர்க்கு ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் மெமரிஸ்க்காக ஊரில். ஏன்னா இப்போல்லாம் அக்கா வீடு, அண்ணன் வீடு, சித்தி வீடு, மாமா வீடுன்னு போனால் கூட ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வெளியே ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. யாருமே இந்த மாதிரி ஹாலிடேஸ்க்கு வாரக்கணக்கிலலாம் போய் தங்குறதில்ல. ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனும் அவங்க கம்ஃபர்ட் ஜோனும் பாதிக்கும்னு நிறைய பேர் அவ்வளோவா போகிறதில்ல, லீவில் போய் தங்குறதெல்லாம் கிடையாது. பட் நம்ம பிள்ளைங்களுக்கு இதனால் அட்ஜஸ்ட் பண்ணுற தன்மை கொஞ்சம் குறையும் வளர வளர. ஸோ நம்ம இதையெல்லாம் கண்டிப்பாக விடாமல் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்ன வயசில் எந்த ஊருக்கெலாம் போயிருக்கீங்க, யார் வீட்டுக்கெலாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.